ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேர்ல் பேரட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி ஒரு ஃப்ளேம்ஸுங்கிற கோடை நம்ம எல்லா பக்கம் கேள்விப்பட்டிருப்போம். அதை எப்படி ஒரு கோடு மூலிமா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னால் பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் மூலிமா நம்ம இந்த ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற கோடை நம்ம ரன் பண்ண போகிறோம். இதை ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலிமா நம்ம ரன் பண்ணி நம்ம அதுக்கான ரிசல்ட் நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் இங்கே நான் இதை பற்றி பேச போகிறோம். இது அந்த கோடு நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். அது ரெடியாக இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் இதை ஈஸியாக ஃப்ளேம்ஸ் கோடு உங்களால் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் மறக்காமல் பார்க்க முடியும். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்க நம்ம ஒரு நேமை ஒரு ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கிறோம். ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டு அதை ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் நேம் பேர் என்னென்னா லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒவ்வொரு கேரக்டர்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்க போகிற வேல்யூ அதோட ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை ஒரு லிஸ்ட் மாதிரி, அதாவது லிஸ்ட்டாக எடுத்து அதை ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட வேலை. அதுதான் நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நம்ம கேரக்டர்ஸ் நம்ம ரெண்டு நேம் இருக்கும். ரெண்டு நேம் இருக்கிற காமன் கேரக்டர்ஸ் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மீதி இருக்க யூனிக் நேம்ஸை அதோட கவுண்ட் நம்ம அதோட வேல்யூ அதோட மொத்த கவுண்ட்டையும் நம்ம எடுத்துக்குவோம். அதுதான் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். அதாவது டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டு நேமில் இருக்கிற டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யூனிக் கேரக்டர்ஸ் மட்டும் வச்சுக்க போகிறோம். அதுதான் நடக்க போகுது. அதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னது, நம்ம ஒவ்வொரு கேரக்டர் நம்ம யூனிக்காக நம்ம கேரக்டர்ஸ் எடுத்துட்டோம். அந்த யூனிக் கேரக்டர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணணும். அதுதான் இங்கே தேர்ட் ஸ்டெப். அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் என்ன போகிறோம்னா நம்ம ஃப்ளேம்ஸை நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஐட்ரேட் பண்ண போகிறோங்கிறது நம்ம ஒவ்வொரு நம்ம எப்போ பண்ணுற மாதிரி ஃப்ளேம்ஸை அந்த கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிட்டே ஒவ்வொரு வேல்யூஸ், அதாவது ஃபைனல் வேல்யூஸ் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே நம்ம கடைசியாக கிடைக்க போகிற அந்த கேரக்டரை நம்ம எடுத்து அந்த கேரக்டரை நம்ம என்ன ரெசிமல் பண்ணுது, அதாவது எஃப்னா ஃப்ரெண்டு, ஏதுனா லவ், ஏன்னா அஃபெக்ஷன், எம்னா மேரேஜ், ஈனா எனிமி, எஸ்னா சிஸ்டர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். இப்போ நம்ம கோடுக்குள்ளே போனால் இந்த இன்டர்பிரிட்டரோட பேர் பைச்சாம். இது பைத்தானுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற ஒரு இன்டர்பிரிட்டர். இது ஃப்ரீ வெர்ஷன் தான். உங்களுக்கு நான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது அவைலபிளான ஒரு பைத்தான் இன்டர்பிரிட்டர் சாஃப்ட்வேர். நீங்கள் பைத்தான் உங்களோட மிஷினில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி கொடுத்து உங்களுக்கு பைத்தான் எந்த வெர்ஷன் உங்களுக்கு வேணும், பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணி உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணும் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அது உங்களுக்கு தேவைப்படுற பைத்தான் வெர்ஷன் நீங்கள் அந்த இன்டர்பிரிட்டர் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை. நீங்கள் இதுக்கு பைத்தான்கிற சாஃப்ட்வேர் முன்னாடியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இல்லை, பைத்தான் சாஃப்ட்வேர் இல்லைனாலுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். அந்த ப்ராம்ப்ட்டில் நீங்கள் எந்த பைத்தான் வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி இந்த இன்டர்பிரிட்டரோட அது இன்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த கோடுக்குள்ளே போகலாம். ரெண்டு பேர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பாயோட நேம், இன்னொன்று கேர்ளோட நேம். நான் இங்கே பாயோட நேம் அஜித்மான்னு வச்சுருக்கேன். செகண்ட், அதாவது கேர்ளோட நேம் நான் ஷாலினி அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு எல்லாமே எந்த ஸ்டெப் இது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இந்த கோடோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போய் நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், நேம் ஸ்ட்ரிங் ஒவ்வொரு லிஸ்ட்டாக பிரித்து அதை ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இங்கே நடக்குது. இங்கே நான் ஏன் அப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு வேல்யூ நம்ம யூசர், இப்போ நான் வேல்யூ நானாக செட் பண்ணிக்கிறேன். அதே இப்போ வேல்யூ யூசர்ட்டு வாங்குகிறோம். அதே ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க நேம்ங்கிறது எந்த ஒரு அதாவது கேப் லெட்டருக்கோ டைப் பண்ணலாம், ஸ்மால் லெட்டருக்கோ டைப் பண்ணலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் இது ரிமூவ் பண்ணும். அந்த அப்பர் அப்படிங்கிறது ரெண்டுலையுமே இப்போ நீங்கள் லோவர் கொடுத்தீங்கன்னா அப்பர் ஆகிடும். அப்பர் கொடுத்தா அப்பர்லேயே தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு தான் இந்த அப்பர் அப்படிங்கிற அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இது வந்து அப்பரா மாறிட்டு இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இந்த நேம் ஒன் லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிக்கும். அதே மாதிரி எதுவும் நேம் டூ லிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டராக வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் டூவில் என்ன பண்ண போகிறோம் நான் சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அதாவது டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் வந்து ரெண்டுலையுமே ரிமூவ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக, அதாவது பைத்தான் கோடில் இப்போ நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து ரெண்டு நேம்லையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர், அதாவது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர்னா ஒரு ஸ்டாரோ இல்லை வந்து ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதாவது நேம் ஒன் லிஸ்ட்டை, அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லிஸ்ட்டை வந்து நேம் ஒன் லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வந்து ஐடேட் பண்ணிக்கிறோம். இங்கே அது வந்து இஃப் இஃப் அப்படிங்கிற கண்டிஷனில் மூலயமா இந்த கேரக்டர் வந்து இந்த நேம் லிஸ்ட் 2க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட இண்டெக்ஸ், அதாவது நம்ம வந்து ரெண்டு நேம் இருக்கிற வேல்யூஸும் நம்ம மாற்றணும். ரெண்டு நேம் இருக்கிற, அதாவது வேல்யூஸ்னால் ரெண்டு நேம் இருக்கிற கேரக்டர்ஸும் நம்ம மாற்றணும். அதாவது நேம் ஒன் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து இந்த செகண்ட், அதாவது இந்த நேம் டூ லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதோட இண்டெக்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதாவது அதோட இண்டெக்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, நேம் லிஸ்ட்டில் வந்து ஒரு இண்டெக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம எடுக்க முடியும். அதை தான் வந்து இங்கே பண்ண போகிறோம். அதே தான் இங்கே நேம் டூ லிஸ்ட்டுக்கும் அதே தான் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து அந்த இண்டெக்ஸை நம்ம எடுத்துகிட்டு அந்த இண்டெக்ஸ் இருக்க வேண்டிய அந்த இண்டெக்ஸில் நம்ம வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் சிம்பிள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நேம் ஒன் லிஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம இந்த நேம் ஒன் லிஸ்ட் இருக்கிற இந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி இந்த வேல்யூ, அதாவது இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற ரீப்ளேஸ்மெண்ட் சிம்பிள் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே தான் வந்து இங்கே நேம் டூ லிஸ்ட்டுக்கும் அதே தான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஐட்ரேஷன் முடியும் போது நமக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வந்து இந்த நேம் டூ லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸு நமக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு ரிமூவ்டு, அதாவது யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கிற லிஸ்ட்டாக நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதை வந்து நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ஓவரால் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது பற்றின உங்களுக்கு கிளியர் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரீ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நம்ம ரிமூவ் பண்ண யூனிக் கேரக்டர்ஸை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்டெப் 3. இங்கே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம தனித்தனி லிஸ்ட், இப்போ வந்து நேம் ஒன் லிஸ்ட்டு, நேம் டூ லிஸ்ட் இதில் இருக்க தனித்தனியாக கூட நம்ம ரன் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரெண்டு நேமையுமே ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி ஒரு புது லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கவுண்ட்டை நான் வந்து எடுக்க போகிறேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற யூனிக் கேரக்டர்ஸ் கவுண்ட்டை தான் எடுக்க போகிறேன். இதில் வந்து இந்த கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இஃப் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வரப்போகிற அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒன்றா வந்து நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் கேரக்டர்ஸே இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒன்லி வந்து A to Z இந்த கேரக்டராக மட்டும் இருந்தால் போதும். அதே வந்து ஸ்லாஷாவோ, அதே ஸ்பேஸாவோ இல்லை வேறு ஏதாவது சிம்பிளாவோ நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம இருக்கக்கூடாது. அது அந்த சிம்பிள்ஸ்க்கு பதிலாக அந்த சிம்பிள்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து அந்த A to Z அப்படிங்கிற அந்த வேல்யூஸ் மட்டும் இருக்கிறத வந்து நம்ம கவுண்ட்டாக எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூஸாக வந்துச்சுன்னா மட்டும் நம்ம கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். நமக்கு வந்து இப்போ வந்து கவுண்ட்டு கிடச்சிடும். இப்போ வந்து ஸ்டெப் 4 என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளேம்ஸிங் கேரக்டர் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். அதாவது ஐட்ரேட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஃப்ளேம்ஸிங் கேரக்டர் வந்து கவுண்ட், அதாவது நம்ம கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் நம்ம, அதாவது ஃப்ளேம்ஸிங் கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டராக நம்ம கவுண்ட் பண்ணிட்டே வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டே வருவோம். அதுதான் வந்து ஸ்டெப் 4. இங்கே வந்து அதான் இங்கே நடக்க போகுது. இங்கே வந்து ஃப்ளேம்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன கேரி பண்ணணும் அப்படின்னா வந்து ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற மொத்த ஸ்ட்ரிங்கே வந்து நம்ம வந்து இப்போ நேமுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டாக மாற்றி ஒவ்வொரு கேரக்டர் லிஸ்ட்டாக மாற்றி அந்த ஃப்ளேம்ஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பொசிஷன் அப்படிங்கிற வேல்யூ நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த பொசிஷன் அப்படிங்கிறது என்ன ரிசல்ட் பண்ணுது அப்படின்னா வந்து அந்த ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளேம்ஸோட ஒவ்வொரு பொசிஷன் வந்து எஃபோட பொசிஷன், எல்லோட பொசிஷன், ஏவோட பொசிஷன், எம்மோட பொசிஷன், அது மாதிரி வந்து அதுதான் வந்து இந்த பொசிஷன் அப்படிங்கிற வந்து வேரியபிள் வந்து கேரி பண்ணுது. இங்கே வந்து நான் வைல் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். வைல் லூப்பில் வந்து ஒரு கண்டிஷன் செட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃப்ளேம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டே வரும்போது நமக்கு வந்து அதை வந்து ஃப்ளேம்ஸோட சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். கடைசியாக வந்து நமக்கு அது 1 அப்படிங்கும்போது தான் வந்து 1 கேரக்டர் இருக்கும்போது தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதுதான் வந்து இங்கே வந்து கண்டிஷன் செட் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து நம்ம வந்து லிஸ்ட் லென்த்து
எப்போ வந்து ஒன்றா இருக்குதோ அப்போ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு அதாவது வைல் லூப் வந்து எக்ஸிட் ஆகிட்டு நமக்கு வந்து அதை வந்து ரிசல்ட்டாக நம்ம காட்டிடுவோம். அதுதான் வந்து இங்கே வந்து வைல் லூப்போட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இங்கே ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபார் லூப்னால வந்து நான் வந்து கவுண்ட்டை வந்து ரேஞ்சாக செட் பண்ணிடுறேன். அதை வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கவுண்ட் வந்து நான் இங்கே செட் பண்ண நான் சொன்ன மாதிரி நான் ஒரு அசம்ஷனில் வந்து ஒரு 7 அப்படிங்கிற கவுண்ட் வந்து எனக்கு வருது அப்படிங்கிறபோது நான் வந்து அந்த கவுண்ட்டை வந்து ஒரு ரேஞ்சை செட் பண்ணிட்டேன்னா வந்து நமக்கு வந்து ஃபார் லூப் வந்து 7 டைம்ஸ் வந்து நமக்கு ரன் ஆகும். அதுதான் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து கேரி அவுட் பண்ணி தரும். நம்ம வந்து இங்கே ஸ்டார்டிங் எடுத்தோடனே நான் வந்து பொசிஷன் அப்படிங்கிற வேல்யூ வந்து எடுத்தோன்னே நான் 1 செட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா வந்து ஃப்ளேம்ஸோட அதாவது எஃபோட பொசிஷன் வந்து 1 அப்படின்னு செட் ஆகிக்கும். அதுக்கு அடுத்தடுத்த பொசிஷன் வந்து அதுக்கு அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் அதாவது FLAMES அப்படிங்கும்போது வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 1 2 3 4 5 6 அப்படிங்கும்போது அப்படிங்கிறது தான் இந்த பொசிஷன் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பொசிஷன் அப்படிங்கிற வேல்யூஸ் இங்கே ஒரு கண்டிஷன் நான் செட் பண்ணியிருப்பேன். அதை வந்து இஃப் கண்டிஷன் செட் பண்ணிக்கிறேன். இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பொசிஷன் வந்து மாறும்போது அதாவது பொசிஷன் வந்து லீடு அதாவது வந்து மொத்த லென்த் அந்த கேரக்டர் மொத்த ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர் மொத்தம் 6 அந்த 6 அப்படிங்கிறத நம்ம வந்து அதாவது 6 தாண்டி வரும்போது நம்ம வந்து பொசிஷன் வந்து திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் டு த ஃபர்ஸ்ட் அதாவது அந்த அந்த பொசிஷன் வந்து திரும்ப வந்து 1K கொண்டு வரும். அதுதான் வந்து இங்கே வந்து நடக்குது. அதுக்கு தான் இந்த கண்டிஷன். இப்போ வந்து பொசிஷன் வந்து இந்த லென்த்தை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பொசிஷனோட வேல்யூ திரும்ப 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து ஃபார் லூப்போட கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து வைல் லூப் நமக்கு வந்து இன்னும் முடியல. வைல் லூப் அவுட் அதாவது ஃபார் லூப் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து வைல் லூப்பில் ஒரு சில கண்டிஷன் அதாவது ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனில் இருக்கிற வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதாவது ஃப்ளேம்ஸில் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து எனிமி அதாவது ஈங்கிற கேரக்டர் நமக்கு ரிமூவ் ஆகுது அப்படின்னா வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது ஈங்கிற கேரக்டர் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது மொத்த ஸ்ட்ரிங்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அதை தான் வந்து இங்கே நடக்குது. இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து அந்த வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுதான் அந்த பொசிஷன் -1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்டெப் நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணிக்கோம் அப்படின்னா அதாவது ஸ்ட்ரிங்காக இல்லாமல் ஒரு லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கோம். அப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸும் ஸ்டார்ட் ஆகுது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் அதான் வந்து பொசிஷனுங்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து 1ல் செட் பண்ணிக்கிறோம். அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1. இப்போ நம்ம வந்து அதாவது 1 அப்படிங்கும்போது வந்து அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. அதுதான் 1 - 1 0. அதோட பொசிஷன் வந்து 0ன்னு செட் ஆகிக்கும். அது வந்து அந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூ அதாவது பொசிஷனில் ஒன் வேல்யூ நம்ம கம்மி பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு பொசிஷனோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த பொசிஷன் அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த இடத்துல ஏன் பொசிஷனோட வேல்யூ நம்ம வந்து -1 பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது வந்து எப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃப்ளேம்ஸ் ரன் பண்ணும்போது நமக்கு வந்து எம்ங்கிற கேரக்டர் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஈலேருந்து ஆரம்பிப்போம். அதாவது தான் நம்மளோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் கவுண்ட் வேல்யூவாக இருக்கும். அதுதான் வந்து இங்கே ரிசர்வ் பண்ணுது. இப்போ வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ரிமூவ் ஆகுது. அந்த கேரக்டர் 4 அப்படிங்கிற பொசிஷன் இருக்கிற கேரக்டர் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து 5 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த பொசிஷன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இதில் வந்து கேரி பண்ணுது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பொசிஷன் கேரக்டர் வந்து கேரி பண்ணுது. அதுதான் வந்து இந்த பொசிஷன் கேரக்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைனல் ஸ்டெப் இது வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுலேயே நமக்கு அவுட்புட் வந்து கிடைச்சிரும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து தெளிவான ஒரு யூசர் வந்து நம்ம தெளிவான ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து இதை வந்து ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னென்னா ஒரு இஃப்ல நம்ம ஸ்விட்ச் கேஸ் நம்ம சிலையோ ஜாவாலையோ யூஸ் பண்ணுறோம்னா அதே மாதிரி இதில் வந்து பைத்தானில் வந்து நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அவுட்புட்டை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இது எஃப்ஆ இருந்தால் ஃப்ரெண்டுன்னு வரும், எல்லாம் இருந்தால் லவ்னு வரும், ஏ வந்து அஃபெக்ஷன், எம்மா இருந்தால் வந்து மேரேஜ், ஈனா எனிமி, எஸ் இருந்தால் சிஸ்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதுதான் வந்து இது வந்து இதோட வேலை. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த கோடை வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கேரக்டராக செக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ஏ அப்படிங்கிற கேரக்டர் செக் பண்ணுது. ஏங்கிற கேரக்டர் வந்து அதாவது வந்து நம்மளோட செகண்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்குது. அதாவது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அது உடனே அந்த கேரக்டருக்கு பதிலாக நமக்கு வந்து ஸ்லாஷ் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அதேமாதிரி ஜே இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு ஒவ்வொரு கேரக்டர் அஜித் குமார் அப்படிங்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நமக்கு வந்து ஐட்ரேட் பண்ணி அந்த வேல்யூஸ் தகுந்த மாதிரி அது வந்து அந்த
ஸ்லாஷ் அப்படிங்கிற வேல்யூ ரீப்ளேஸ் ஆகிக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பார்க்குறது வந்து இந்த 2 வேல்யூஸ் என்ன ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைனல் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைனலாக என்ன லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுது. அது வந்து இப்போ இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிற எல்லா வேல்யூஸ் வந்து இதெல்லாம் காமனாக ரெண்டு நேமில் இருக்கிற காமன் வேல்யூஸ் அதெல்லாம் வந்து இங்கே ரிமூவ் ஆகிட்டு அது போல் அதாவது ஸ்லாஷ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து 11 அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா வந்து நம்ம கவுண்ட். இந்த கவுண்ட்டை வந்து நம்ம எடுத்தோம்னா இங்கே வந்து ஜே இருக்குது, டி இருக்குது, 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 யா இந்த 11 அப்படிங்கிற வேல்யூ வந்து அந்த யூனிக் கேரக்டர்ஸோட கவுண்ட். அதை வந்து இங்கே 11. இங்கே ரிசல்ட் வந்து நமக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வருது. இது வந்து எம் அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து ஃபைனலாக கிடைக்கும். அந்த எம்ங்கிற வேல்யூ வந்து நம்ம இங்கே ஐட்ரேட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை வந்து நம்ம இப்போ எம்மாக இருந்துச்சு அப்படின்னா அது மேரேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கங்காட்டி நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து மேரேஜ். இவங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த கோடு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். அதேமாதிரி இந்த இன்டர்பிரட்டரோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற கோடு வந்து பைத்தான் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ளேம்ஸ் மூலிமா நம்ம வந்து எந்த ரெண்டு பேர் பேர் கொடுத்து நம்ம ஃப்ளேம்ஸ் மூலிமா நம்மளால் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அப்போ நான் போடுற புது வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பார்க்க முடியும். உங்களோட அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.